8 boxes were kept one above the one in the form of a stack. சரியா, ஸ்டாக் அப்படின்னா ஒரு செல்ஃபில் இப்போ எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 boxes were kept between A and G. ஏக்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேர், முன்னாடியா பின்னாடியா தெரியாது. 1 box was kept between C and D. சரியா, சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு பாக்ஸு, அதே தான், முன்னாடியா பின்னாடியா தெரியாது. நாட் மோர் தென் 2 boxes were kept between B and C. பிக்கும் சிக்கும் நடுவில் 2க்கும் அதிகமான பாக்ஸ் இல்லை. அப்போ என்னென்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். 2க்கு அதிகமாக தான் இல்லை, அப்போ 2 இருக்கலாம். இல்லாட்டினா அதிசய பாசிபிலிட்டி 0 கூட இருக்கலாம். இப்போ இது எப்படி இருக்கும்? பிக்கும் சிக்கும் நடுவில் யாருமே இல்லாமல் இருக்கலாம், உடனே பக்கத்தில் இருப்பாங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்கலாம். சரியா, பிக்கும் சிக்கும் நடுவில் 2 பேர் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது, யார் முன்னாடி யார் பின்னாடின்னு கொடுக்கல. ஓகேவா? அடுத்து நோ பாக்ஸஸ் வேர் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏவும் டியும் பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் யார் முன்னாடி யார் பின்னாடின்னு கொடுக்கல. அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இது ஒரு பாசிபிலிட்டி. இப்படியாகவும் இருக்கும், இப்படியாகவும் இருக்கும். சரியா, இப்போ இந்த இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டோம்? நோ பாக்ஸஸ் கெப்ட் அப்படின்னா பக்கத்தில், இம்மீடியட்லின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து 3 boxes were kept between E and F. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேரா, இதுவும் முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல. 2 boxes were kept between B and F. பிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேரா. ஓகேவா? இதுவும் முன்னாடியா பின்னாடியா தெரியல. பாக்ஸ் H was kept immediately below box E. ஃபைனலாக ஒரு டைரக்ட் க்ளூ கொடுத்துட்டாங்க. ஈக்கு உடனே கீழே ஹச்சான். ஓகேவா? இ வாஸ் கெப்ட் அட் த டாப். சரியா, இதுவும் டைரக்ட் க்ளூ. இ எங்கே இருக்கான்? டாப்பில் இருக்கான், எல்லாருக்கும் மேலே இருக்கான். எஃப் இஸ் கெப்ட் அபவ் பி. பிக்கு எங்கேயோ முன்னாடி எஃப் இருக்கான், வெறும் அபோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் உடனே அபோவாகவும் இருக்கலாம். சரியா, இல்லை எங்கேயோ அபோவாகவும் இருக்கலாம். நான் வந்து இப்படி மட்டும்தான் எடுத்துக்கிற கூடாது. சரியா, இப்போ என்ன பண்ணுவோம்? யாரை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள், எந்த க்ளூவெல்லாம் மெர்ஜ் பண்ணலான்னு பாருங்கள். இது நார்மல் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக எனக்கு என்ன க்ளூ கொடுத்துருந்தாங்க? ஈயும் ஹச்சும் பக்கத்தில் பக்கத்தில், ஈ டாப். அப்போ ஃபஸ்ட்டு டைரக்ட் க்ளூவை எடுத்து எழுதலாம். ஈயை டாப்பில் போட்டுட்டேன், ஈக்கு உடனே அப்புறம் ஹச்சு வர்றான். ஹச்சை பற்றி பேசியிருக்காங்களா? அடுத்து இல்லை. ஈயை பற்றி பேசியிருக்காங்களா? இந்த இருக்கா. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேர், மேலே நான் 3 பேர் போட முடியுமா? முடியாது. அப்போ கீழே தான் போடணும். 1 2 3, எஃப் இங்கே வர்றான். இப்போ எனக்கு இந்த க்ளூ முடிஞ்சு, இந்த க்ளூ முடிஞ்சு, இந்த க்ளூ முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப்க்கும் பிக்கும் நடுவில் 2 பேரா. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் மெர்ஜ் ஆகுதா? எஃப்க்கு பின்னாடி தான் பி வருது, புரியுதா? எஃப்க்கு பின்னாடி பி, எஃப்க்கும் பிக்கும் நடுவில் 2 பேர், எஃப்க்கு பின்னாடி பி. அவ்வளோதான். இதை போட்டோமா? நெக்ஸ்ட்டு இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, அப்புறம் இது இருக்குது. இப்போ யாரை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க? இங்கேயே 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 இருக்குது. மிச்சம் இந்த க்ளூ இருக்குது, இந்த க்ளூ இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. சரியா, எனக்கு ஆனால் நிறையா பாசிபிலிட்டியில் வருது. இங்கேயும் முன்னாடி பின்னாடியான்னு தெரியல, இதுவும் முன்னாடி பின்னாடியான்னு தெரியல. ஏவை பற்றி பேசியிருக்காங்க, நான் அடுத்து டியை பற்றி பேசியிருக்காங்க. யாரையாவது மெர்ஜ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சரியா, ஏக்கு ஃபஸ்ட்டு இது, ஏக்கு உடனே இந்த சைடு டி. சரியா, நெக்ஸ்ட்டு ஏக்கு உடனே இந்த சைடு டி. இது 2 இது எடுத்துட்டோமா? டிக்கு ஒரு ஆள் விட்டு சியா. இப்போ இது எப்படி இருக்கும்? டிக்கு ஒரு ஆள் விட்டு சி இங்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஆள் விட்டு சி இங்கிட்டு இருக்கலாம். இப்போ டிக்கு ஒரு ஆள் விட்டு சி இங்கிட்டு இருக்கலாம்,
டிக்கு ஒரு ஆள் விட்டு சி இங்கிட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த இது 3 இது வந்துருச்சா? அடுத்து பிக்கும் சிக்கும் நடுவில் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். எனக்கு இங்கே பி இருக்குது. நான் சி எங்கே போடலாம்? இங்கே போடலாம், இங்கே போடலாம், இல்லை எங்கேனாலும் போடலாம். ஓகேவா? என்ன சொன்னாங்க? 2க்கும் அதிகமாக இல்லை அப்படின்னா 0 அப்படின்னா இங்கே வருவான், 1 அப்படின்னா இங்கே வருவான். இங்கேருந்து சி வராது. இப்போ இந்த 2 இடத்துல தான் எனக்கு சி வரப்போகுது. அதனால் இப்போ நான் 2 பாசிபிலிட்டி எடுக்க போகிறேன். ஓகேவா? பி எஃப் ஹச் இ. நான் ஃபஸ்ட்டு 0ன்றதில் இங்கே போடுறேன், ஒரு ஆள் விட்டு இங்கே போடுறேன். ஓகேவா? சிக்கு ஒரு ஆள் விட்டு டி. இந்த இருக்கான் சி, நான் ஒரு ஆள் விட்டு இங்கே டி போட முடியுமா? இங்கே எஃப் வந்துருச்சு. அப்போ எனக்கு இந்த பாசிபிலிட்டியே கிடையாது. சிக்கு ஒரு ஆள் விட்டு டி, கீழே ஒரு ஆள் விட்டால் பி வருது, மேலே ஒரு ஆள் விட்டால் இங்கே இடம் இருக்குது. அப்போ நான் இங்கே டி போட்டுட்டேன். சரியா? இந்த க்ளூ முடிஞ்சு, இந்த க்ளூ முடிஞ்சு. இன்னொன்று என்ன இருக்குது? ஏக்கு உடனே பக்கத்தில் டி போடணும், டிக்கு கீழே உடனே எஃப் இருக்கான். அப்போ உடனே மேலே தான் ஏ வருவானா? அடுத்து என்ன க்ளூ? ஏக்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேரான், மேலே போக முடியாது ஏன்னா இடம் இல்லை. அப்போ கீழே 1 2 3 ஜி. எல்லாரையுமே ஃபில் பண்ணிட்டோமா? எல்லா க்ளூவும் முடிச்சாச்சா? அவ்வளோதான் இந்த சம்.